வணக்க மக்களே. கத்தரிக்காயும் அதனுடைய ஆரோக்கிய நன்மைகளும். கத்தரிக்காய் உங்களுக்கு இருக்கக்கூடிய பல விதமான நோய்களை குணப்படுத்தும் மக்களே. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நீர் சத்து சருமத்தை மென்மையாக்கும். கத்தரிக்காயில விட்டமின் சின்னு சொல்லக்கூடிய உயிர் சத்து மற்றும் இரும்பு சத்து இருக்கு. கத்தரிக்காய் நரம்புகளுக்கு வலுவூட்டுறதுக்கும் சளி இருமலை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. முதல் கட்ட சிறுநீரக கற்களை கரைக்கக்கூடிய வல்லமை கத்தரிக்காய்க்கு இருக்குதுங்க மக்களே. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்டே பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க முதல் கட்டத்திலே கரைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கத்தரிக்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கான வல்லமை கத்தரிக்காய் கிட்ட இருக்கு. வாத நோய், ஆஸ்துமா, ஈரல் நோய்கள், கீழ்வாதம், சளி, பித்தம், தொண்டைக்கட்டு, மலச்சிக்கல், கரகரப்பான குரல், உடல் பருமன் இது எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய காய்கறிகள்ல கத்தரிக்காயும் குறிப்பிடத்தக்கது. ஸோ அந்த வகையில் கத்தரிக்காயில என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு, கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்ன, அந்த ஊட்டச்சத்துக்கள் எந்தெந்த நோய்களை குணப்படுத்துது அப்படின்னு பத்தி வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா ஹெல்த் அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். அந்த வகையில் எலும்புகள் பலம் பெறுவதற்கு நீங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் மக்களே. கத்தரிக்காயில இரும்பு மற்றும் கால்சியம் சத்து இருக்கு. இதனால கத்தரிக்காயை நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா எலும்புகள் உங்களுக்கு பலம் பெற ஆரம்பிக்கும். சின்ன வயதிலேயே எலும்பு பிரச்சனை வருகிறது இப்போலாம் பல பேருக்கு. ஸோ வயதானவர்களுக்கு கூட எலும்பு தேய்மானம் எல்லாம் நடக்குது. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கும் இந்த பிரச்சனைகளை நீங்க குணப்படுத்துகிறதுக்கும் கத்தரிக்காய் உணவுல நீங்க சேர்த்துக்கலாம். எலும்புகள் உங்களுக்கு பாத்தீங்கன்னா பலம் பெறும், ஆரோக்கியமாக இருக்கும். எலும்பு சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம், நீங்க குணப்படுத்திக்கலாம். ரத்த சோகையை தடுக்கும் கத்தரிக்காய் மக்களே. கத்தரிக்காயில கால்சியம் சத்து நிறைந்திருக்கு. இதனால ரத்த சோகை வராமல் கத்தரிக்காய் உங்களுக்கு தடுக்கும். ரத்த சோகை உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்கன்னா கத்தரிக்காய் சாப்பிட்றதால ஹீமோகுளோபினுடைய அளவு அதிகரிக்கும். ஸோ உங்களுக்கு ரத்த சிவப்பணுக்கள் ரெட் பிளட் செல்ஸோட எண்ணிக்கை அதிகரிச்சு அனிமியா சொல்லப்படக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை தடுக்கலாம், அல்லது நீங்க ரத்த சோகை நோயை குணமும் கூடப்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். உடல் எடை குறைவதற்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ இப்பெல்லாம் நிறைய பேர் உடல் எடை குறைக்கிறதுக்கு நிறைய டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா கத்தரிக்காயை நீங்க சேர்த்து சாப்பிடுங்க. கத்தரிக்காயில கொலஸ்ட்ரால் குறைவாகவும் நார் சத்து அதிகமாகவும் இருக்கு. இதனால உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சாய்ஸா கத்தரிக்காய் இருக்கும். ஸோ நீங்க கத்தரிக்காய் உணவுல சேர்த்துக்கோங்க. உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைகிறத நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும், உங்களுடைய உடல் எடை ஆரோக்கியமான முறையில் தான் குறைஞ்சிருக்கு அப்படின்றது. ஸோ அதுக்காக நீங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். இதய பிரச்சனை உங்களுக்கு இருக்கா, இதயம் சார்ந்த பல விதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படுவதற்கும் அந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படுவதற்கும் கத்தரிக்காய் நீங்க எடுத்துக்கலாம். கத்தரிக்காயில கொழுப்பு சத்து பாத்தீங்கன்னா குறைவாக தான் இருக்கு. இந்த கொழுப்பு சத்து குறைவாக இருக்கிறதால இதய பிரச்சனைகள் உங்களுக்கு வராம கத்தரிக்காய் தடுக்கும். இதய பிரச்சனை உள்ளவர்கள் கத்தரிக்காயை உங்களுடைய உணவுகளில் சேர்த்து சாப்பிடும் போது அந்த இதய பிரச்சனையும் குணப்படுத்தும் கத்தரிக்காய் மக்களே. நினைவாற்றலை அதிகரிக்க நீங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் மக்களே. கத்தரிக்காயில பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்கு. இதனால உங்களுடைய உணவுல கத்தரிக்காயை நீங்க சேர்த்துக் கொள்வதில் நினைவாற்றலை நீங்க அதிகரிச்சுக்கலாம். ஸோ அந்த ஞாபக மறதி போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. நினைவாற்றல் உங்களுக்கு அதிகமாக நீங்க எப்பவுமே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க. பலருக்கும் இப்பெல்லாம் ஞாபக மறதி இருக்கு. ஸோ குழந்தைகளோட நினைவாற்றலை கூட நீங்க அதிகரிக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கத்தரிக்காயை அவங்க கொடுங்க. கத்தரிக்காயை தாராளமாக சாப்பிடலாம். புற்றுநோய் வராமல் தடுக்க நீங்க கத்தரிக்காய் எடுத்துக்கலாம் மக்களே. ஸோ கத்தரிக்காயில ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் மாங்கனீஸ் சத்து நிறைந்திருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய செல்களை பாதுகாக்குது மற்றும் அந்த புற்றுநோய் போன்ற நோய்கள் இருந்து எதிர்த்து போராடுவதற்கு உதவுகிறது. ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் சொல்லக்கூடிய அந்த புற்றுநோய் செல்களை உங்களை அந்த ஃப்ரீ ரேடிக்கல் செல்களை அழிச்சு அந்த செல்கள் உங்களை பாதுகாக்கக்கூடியதாக கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய இந்த எதிர்ப்பு பண்புகள் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ அந்த வகையில் புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்கு நீங்க கத்தரிக்காய் பாத்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். ஸோ யாரெல்லாம் கத்தரிக்காய் சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கத்தரிக்காயை நான் சாப்பிட்டாலே எனக்கு சூடு ஏறிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் கத்தரிக்காயை சாப்பிடக்கூடாது. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா கத்தரிக்காயை சாப்பிட்டாலே உங்களுக்கு சூடு ஏறணும்னா நீங்க அந்த கத்தரிக்காய் சாப்பிடாம இருக்கிறது நல்லது. முற்றிலும் நீங்க பிஞ்சு கத்தரிக்காயில சாப்பிடுறது நல்லது. முற்றிய காய்கறிகளை நீங்க பாத்தீங்கன்னா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு உடலுக்கு சூடு தான் விளைவிக்கும். அதே போல யாருக்கெல்லாம் புண்கள் அதிகமாக இருக்கோ அவங்க எல்லாம் கத்தரிக்காயை சாப்பிடக்கூடாது. புண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் கத்தரிக்காயை சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த புண்களை கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய தன்மை அதிக நாட்களுக்கு ஆறாம வச்சிடும். ஸோ அந்த புண்களை அதிக நாட்களுக்கு ஆறாம ஆக்கிடும். அதனால நீங்க புண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு கத்தரிக்காயை நீங்க சாப்பிடாம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஒவ்வாமை, அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் யாருக்கு வருமோ அவங்களும் கத்தரிக்காயை சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களாம் தவிர்த்துருங்க கத்தரிக்காயை. பாத்தீங்களா மக்களே, கத்தரிக்காயில எந்த அளவுக்கு அதிசய நன்மைகள், மகத்துவங்கள் மற்றும் மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த ஆரோக்கிய பதிவில் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ நான் இது வரைக்கும் கத்தரிக்காயை சாப்பிட்டது இல்லைன்னு சொல்றவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்தரிக்காயை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. கத்தரிக்காய் சாப்பிட்டுட்டு இருக்கவங்க தொடர்ந்து தங்களுடைய உணவுகளில் கத்தரிக்காயை பயன்படுத்தி சாப்பிட்டு கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய மருத்துவ நன்மைகளை பெற்று நீங்களும் ஆரோக்கியமாக்குறீங்க. நன்றி மக்களே.